3 பேரும் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? இவங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு தெய்வ சக்தி பத்தின ரகசியத்தை சிங்கத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் லிட்டில் சிங்கம கண்காணிக்க முடியாது. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல போனா இது உனக்கு ரொம்ப நல்ல விஷயம் தானே. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இப்ப அவங்க ரொம்ப பலவீனமாவும் தனித்தனியா இருப்பாங்கல்ல, நம்மளால அவங்கள நசுக்க முடியும். நரக உலக அவங்களுடைய சக்தியை இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ரத்த நிலா கூட முழுசா வெளியே வந்துகிட்டு இருக்கு. பாத்தியா? உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் கால். இருள் சக்தி இருக்கிற அந்த கத்தி கிடைச்சதும் முதல்ல நீ எந்த சிங்கத்தை அழிக்கணும்னு நினைக்கிற? நீ தயவு செஞ்சு ஓனாய் சிங்கத்தை அழிச்சுடு. அவன் துடிச்சு துடிச்சு சாகுறத நான் பாக்கணும். ஆமா, நீ அந்த ஓனாய் சிங்கமா முதல்ல அழிச்சுடு. ஏன்னா ரேவன் சிங்கம் இப்ப தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்ல. ரேவன் சிங்கம் வானத்துல பறந்துகிட்டு இருந்தான்ல, ஆனா இப்ப தலையில ஒரேடியா நின்னுட்டான். சரியா சொன்ன. இருள் சக்தி இருக்கிற கத்திய வச்சு எந்த சிங்கத்தை அழிச்சாலும் சரி, ஆனா நான் கடைசியா அந்த லிட்டில் சிங்கத்தை தான் அழிக்க போறேன். முதல்ல அவன் நண்பர்கள் தோக்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் அவனை மொத்தமா அழிச்சிடுவேன். அழிவு அழிவு அதுக்கு முதல்ல உனக்கு இருள் சக்தி இருக்க கத்தி கிடைக்கணும்ல. இப்போ உன் கூட சண்டை போடணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. அதுக்கு இவனுங்க 2 பேரே போதும். அது மட்டும் இல்லாம நீ என் கூட சண்டை போடுற அளவுக்கு ஒன்னும் தெம்பாலா இல்ல. அது மட்டும் இல்லாம தாமதமாயிடுச்சு. அவனை அழிச்சிடுங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஓனாய் சிங்கம் இவன் கூட நீதான். அவன் கூட சண்டை போட்ட இல்லையா? எடுபடிதான் எங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா, நீ ஓனாய் சிங்கத்தை வச்சுதான் எங்களை வேவு பாக்குறேன்னு. அதான் நாங்க அப்படி ஒரு ஆக்டிங்க போட்டோம். அதுக்கப்புறம் நீ என்ன பாக்கணும்னு நினைச்சியோ அததான் நாங்க உனக்கு காமிச்சோம் கால். நீ ஓனாய் சிங்கத்தை தான் பாத்துக்கிட்டு இருந்த, என்ன இல்ல. ஆனா நீயும் சூப்பர் தான்பா. ஆக்டிங்க சும்மா பலமா பண்ண. இதுக்கப்புறம் படம் வாய்ப்பு அதிகமா வரும்பா. டிராமாவை பண்ணிட்ட, இப்ப ஆக்ஷனை பண்ணலாம். இவங்களை அழிச்சிடுங்க. ரத்த நிலா வந்துருச்சு, அழிச்சிடுங்க. லிட்டில் சிங்கம். சபாஷ் வேம்பயர் கால். அப்புறம் ஓனாய் கால், நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. தெய்வ சக்தியோ புனிதமான வேம்பயருடைய ஆத்ம சக்தியை ஒண்ணு சேர்ந்துருச்சு. சிவப்பு நிலா இருக்கிற இந்த சமயத்துல இருள் சக்தி இருக்கிற கத்தி என் கைக்கு கிடைக்கணும்.
இது என்ன சத்தம்? ரோனன் சிங்கம், சாரிப்பா நண்பா, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் டிராகன் சிங்கம். இல்ல இல்ல, இப்ப என்ன பண்ண போற லிட்டில் சிங்கம்? இந்த கருப்பு கத்தி என் கைக்கு வந்துடுச்சு. இதோட சக்தி என்னன்னு உனக்கு இப்ப காட்டுறேன். ஓனாய்கான், நான் உன்கிட்ட சத்தியம் பண்ணல. இப்ப பாரு, முதல்ல ஓனாய் சிங்கத்தை இப்ப அழிக்கிற. டிராகன் சிங்கம், ரோடன் சிங்கம், சக்தி சிங்கம், இந்த வாம்பயர் புத்தகம் லிட்டில் சிங்கம் கிட்ட எப்படி வந்துச்சு? நான் உங்க எல்லார்கிட்டயும் சத்தியம் பண்ணல. இந்த எல்லா சிங்கங்களையும் அழிச்சிருவேன்னு சொன்னல. பாருங்க, எல்லா சிங்கங்களையும். எவனாவது மிஞ்சி இருக்கானா? இப்ப நீங்க எல்லாரும் அவங்க உலகத்துக்கு போய் ராஜ்யத்தை ஆளலாம். அப்புறம் கால் இந்த மொத்த மல்டிவர்ஸையும் ராஜ்யம் பண்ணுவா. இந்த காலை விட சக்திசாலி இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் யாருமே இல்ல, யாருமே இல்ல. என்னாச்சு லிட்டில் சிங்கம்? நான் பேசுறது கேட்கலையா? இன்னைக்கு நீ எந்த டைலாக்கும் சொல்லல. உன் சக்திய காட்ட மாட்டியா? ஓ, அதுக்குதான் வாய்ப்பே இல்லையே. ஏன்னா இந்த கால் இப்ப உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரனை விடவோ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான். இனி சின்னவங்களால மட்டும் இல்ல, பெரியவங்களாலையும் என்ன அழிக்க முடியாது. வீரனாலையும் அழிக்க முடியாது, ராஜாவாலையும் அழிக்க முடியாது, என்ன ஒரு மனுஷனாலையும் அழிக்க முடியாது, விலங்காலையும் அழிக்க முடியாது. புத்தகம் இன்னும் முடியல, கடைசி பக்கம் மீதி இருக்கு. இது யாருடைய குரல்? அவங்க 2 பேரு தான். சின்னவங்களும் சரி, பெரியவங்களும் சரி. வயசுல சின்னவங்க, ஆனா கடமையில பெரியவங்க. அவங்க 2 பேரும் தான் ராஜாவாவும் இருப்பாங்க, வீரனாவும் இருப்பாங்க. காட்டோட ராஜா இவங்க, இந்த நாட்டோட வீரர்கள் இவங்க. இவங்க 2மே தான் மனுஷங்க மட்டும் இல்ல, இவங்க மிருகமும் கூட. இப்படி நடக்க வாய்ப்பில்ல. இது எப்படி நடந்துச்சு? இல்ல, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட.
ஒருத்தனை கூட உயிரோட விடாதீங்க. என்ன பண்ணி வச்சிருக்கனே? உன்னால ஒரு காலம் இந்த காலை அழிக்க முடியாது. நான் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவன். கால் ஒருத்தந்தான், ஒருத்த மட்டும்தான். கால் உன்ன மாதிரி கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிங்கம் எப்பவுமே ஒண்ணுதான். சிங்கத்தை தட்டி எழுப்புங்க. நீங்க அற்புதமான வேலையை செஞ்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அத பண்ணதே நீதான் லிட்டில் சிங்கம். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இப்ப வேம்பயர் உலகம் பாதுகாப்பா இருக்கு. முதல் நன்றிய நான் உனக்கு தான் சொல்லி ஆகணும் லிட்டில் சிங்கம். நன்றி நண்பா. உன்னாலதான் வாணியாக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்களோட தெய்வீக சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு. அட என்னப்பா நீங்க என்ன நண்பன்னு சொல்றீங்க, அப்படியே தேங்க்யூவும் சொல்றீங்க. நண்பனுக்கு ஒரு நண்பன் தான்ப்பா உதவி பண்ணணும். ஆனா உங்களுக்கு ஏதாவது எனக்கு சொல்லணும்னா தேங்க்யூ மட்டும் சொல்லாதீங்க. எங்க கூட ட்ரைனிங்க்கு மட்டும் வந்துருங்க. அது எந்த மல்டிவர்ஸ்ல வேணாலும் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச லிட்டில் சிங்கம் மொத்த பேரையும் ஃபுட்பால் டீம்ல சேர்த்துருவான் போல இருக்கே. எங்க வேணாலும் போவோமா? அப்ப இன்னும் நிறைய இருக்கா என்ன? அடங்கொய்யால